இப்போ ஒருத்தன் சட்டை பிடிச்சாக்கி நம்ம ஈஸியா எப்படி தப்பிக்கிறது, நம்மளை எப்படி காப்பாத்திக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இப்படி பிடிச்சா இப்போ அடிமுறை ஸ்டைலில் வந்து நம்ம இந்த எலும்பை வச்சு இந்த எலும்புல தட்டுறோம். நம்ம இந்த பொறுத்து நரம்புல வந்து நம்ம பெருவர்களோட எலும்பை வச்சு நம்ம இப்படி தட்டோம். பார்த்துடுங்க அது எப்படின்னு. இப்படி தட்டி இப்படி லாக்கு போட்டாச்சுனாக்கி அவங்கள அப்படியே கீழே உட்கார வச்சிடலாம். அவங்கள வந்து நிமிர விடாம நம்ம இருத்தினோம்னாக்கி அவங்க கீழே விழுந்துருவாங்க. இதே மாதிரி ஒரு பெண்ணா இருக்கட்டு பலசாலி குறைஞ்சவங்களாட்டும் இருந்தாலும் அவங்களும் ஈஸியா தப்பிக்கலாம். அதுக்கு நம்ம வர்மத்தை கொடுத்து ஈஸியாவே தப்பிக்கலாம். அது எப்படின்னு பாருங்க. எப்படி இப்போ இந்த பொறுத்துலதான் வர்ம புள்ளி இருக்கு. நீங்க இதுல லேசா கை வச்சு பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல நம்ம பெருவரில் வச்சு இப்படி லேசா அழுத்தணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உடனே அவங்க ஆட்டோமேட்டிக்கா கீழே அப்படியே இருந்துருவாங்க. அவங்களுக்கு கடுமையான வலியா இருக்கும். பெண்களா இருக்கட்டும் நம்மளுக்கு வந்து ரொம்ப பல ஊக்கத்தன்மை இல்லாட்டா கூட இது ஈஸியா லேசா அழுத்தினால உடனே வந்து அவங்க கீழே விழுந்துருவாங்க. இது தப்பிக்கிறே ரொம்ப ஈஸியா இருக்கும்.